हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। हम इनकी पार्க்க போற ரெசிபி பருப்பு இல்லாம இட்லி சாம்பார் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம்। பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க। பாருங்க இப்படி சூடான இட்லில விட்டு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும்। நீங்களும் இப்படி செய்து பாருங்க। பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கும்। இட்லியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு। நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம்। அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம்। இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்। இந்த பெரிய தக்காளியில் 2 தக்காளி। நீங்கள் நாட்டு தக்காளியாக இருந்தால் புளி சேர்க்கண்டாம், நாட்டு தக்காளி இல்லாமல் இருந்தால் புளி சேர்க்கணும்। நான் நாட்டு தக்காளி இல்லை போடலை। அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, உங்களுக்கு காரத்துக்கு தக்க போட்டுடுங்க। தாளிக்க கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு காயம் பெருங்காயம் கட்டி வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய்। நம்மளுக்கு இவ்வளோ தான் தேவை। நம்ம இப்போ எப்படி செய்திடலான்னு பார்ப்போம்। கொஞ்சமாக இப்போ லேசாக வதக்குக்கு தான் பாருங்கள்। வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பாருங்கள்। ஒரு நிமிஷம் வதங்கின உடனே நம்ம தக்காளி பாருங்கள்। ஒரு இந்த தட்டி பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள் பாருங்கள், கொஞ்சமாக உப்பு, தண்ணியில் ஒரு அளவுக்கு வதக்கி ஒரு கப் அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சுக்குவோம்। ரெண்டு விசில் வரட்டு, அதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம்। எடுத்து பாருங்கள் நல்லா வெந்துச்சு। கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு போட்டுவிடுங்க। பாருங்கள் சாம்பார் பொடி, சாம்பார் பொடியும் காரத்துக்கு தானே போட்டுவிடுங்க। உங்களுக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா மிளகாய் பொடி, மல்லி, ஜீரகம் எல்லாம் சேர்ந்து குழம்பு மசாலா போட்டு வச்சு அரைச்சி வச்சுக்கோங்களேன், அந்த மசாலா, கொஞ்சம் வெந்தயம் போடணும்। பாருங்கள் நல்லா கலந்து விட்டுவிடுங்க। இது நம்ம ஒரு கரையில் இருக்கட்டு, நம்ம இனிமேல் தாளிப்போம்। பாருங்கள் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், பாருங்கள் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வச்சு பாருங்கள்। இந்த நேரம் நம்ம வேக வச்சு வச்ச தக்காளி, வெங்காயம், காயம் எல்லாம் சேர்த்து நம்ம இதில் போட்டு கொதிக்க விடுவோம்। தண்ணி விடுவோம், ஒரு கப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விடலாம்। பாருங்கள் நல்லா கொதிக்கட்டு। நம்ம வந்து புளி போடுது இவ்வளவில் தான் போட்டு ஊற போட்டிருக்கணும்। அதில் நான் எடுத்து கொஞ்சமாக விடுவேன், கொஞ்சமாக போதும், நல்லா புளிப்பு வந்துடும்। நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இந்த ரெண்டும் போட்டால் பொட்டுக்கடலை மாவு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்। இல்லைன்னா அப்படியே பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவே போட்டுக்கிடுங்க, கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையே போடுங்க, ஏதாவது ஒன்று போட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிடுங்க। பாருங்கள் நல்லா நிறைய தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க। கரைச்சி வச்ச கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு எல்லாம் சேர்த்து நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டு பாருங்கள்। இப்போவுமே சாம்பார் கலரில் வந்துட்டு பாருங்கள்। நல்லங்க உப்பு
காரம் எல்லாம் சரியாக இருக்கணும். இப்போ தான் பார்க்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து கெட்டியாகி வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும். இந்த கடலை மாவுக்கு ஸ்மெல் எல்லாம் போகணும். உங்களுக்கு கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சமாக போடணுன்னா போட்டுருங்க. நான் இதை சொல்லலை. பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துட்டு நம்ம இனிமேல் அடுப்பை அணைச்சி மல்லிக்கீரையை போட்டுருவோம். பாருங்கள், மல்லிக்கீரையை தூவி இறக்கிடுவோம். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிடுவேன். ஒரு தட்டில் எடுத்து வச்சேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு, உங்களுக்கு புளிப்பை பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிட்டு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.